எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து டோட்டலா எல்லா எபிசோட்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. வரிசையா நம்ம எபிசோட்ஸை பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ட்ராமாக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கடைக்கு போறாங்க. அந்த பிளேஸ்ல ஒரு வயசான ஆன்ட்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நல்லா அழகான ப்ளூ கலர் கொடுத்து வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா, இது எல்லாத்துக்குமே நான் தான் கலர் கொடுத்தேன். அப்படியா, இந்த ப்ளூ கலர்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. இது எப்படி செய்யுதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா? எனது உனக்கு சொல்லி தரட்டுமா? ஆமா, அதோட நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே இந்த டையிங் டெக்னிக்கை பத்தி கத்துக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியா, சரிவா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுமே ஹீரோயினை உட்கார வச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வரும்போது ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனேன். அங்கே நிறைய இந்த டெக்னிக்கை பற்றி ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸிபிஷனில் மாஸ்டர் சூன்னு ஒருத்தர் வரைஞ்சிருந்தது மட்டும் சூப்பராக இருந்தது தெரியுமா? ஆக்சுவலி அதில் கூட இதே மாதிரி தான் ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவர் தான் பாவம், அவர் இப்போல்லாம் புதுசாக எதுவுமே வரையறது இல்லையா. அதோட நான் கேள்விப்பட்டேன் அவரோட ஒய்ஃபு அவங்கள விட்டு பிரிஞ்சதுலேருந்து அவர் எப்போதும் சோகமாக தனிமையிலே இருக்காராம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எல்லாம் அவருக்கு தேவைதான் அப்படின்னு அந்த லேடி முறைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், அதில் அவர் பண்ணியிருந்த எல்லா பெயிண்டிங்கு ஒர்க்லையும் நான் பார்த்தேன். நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்களே இந்த ப்ளூ கலர், அதே மாதிரி தான் அதுலேயும் இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவங்க முறைச்சிட்டே, உனக்கு ஏற்கனவே எங்கள் ரெண்டு பேரை பற்றியும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஆக்சுவலி நான் இங்கே வந்து டையிங் மெத்தடை கற்றுக்கணுன்னு தான் வந்தேன். அப்படி வரும்போது தான் மாஸ்டர் சூவோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ அதை பற்றி கேட்கலான்னு போகும்போது தான் அவர் நீங்கள் பிரிஞ்சதுலேருந்து எந்த ஒர்க்கும் பண்ணுறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, ஓ அப்போ அவரை பற்றி பேசுறதுக்கு தான் என்னை நீங்கள் வர சொன்னியா? இங்கே பாரு, அவர்கிட்ட சொல்லிவிடு, அவர் யாரை வச்சு இங்கே அனுப்பி என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் நான் அவர்கிட்ட திரும்ப போகவே மாட்டேன்னு சொல்லிவிடு அப்படின்னு அவங்க கோச்சிட்டு அங்கேருந்து போக, அப்போ அவங்க தலையில் இருக்க ஹேர் பின் கீழே விழுந்துருது. உடனே ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஐயோ நம்ம பிளான்லாம் ஊற்றிக்கிச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே, அது இருக்கட்டும், உனக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பாரு அப்படின்னு சொல்கிறான். என்னதுன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா, இவங்க ஏற்கனவே ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பாங்கல்ல, இந்த மாஸ்டர் சூவோட நிறைய ஒர்க்லாம் இருந்திருக்குமே, அந்த ஒர்க் எல்லாத்தையும் மறுபடியும் மாஸ்டர் சூ மாஸ்க் போட்டுட்டு போய் அதை மறைமுகமாக பார்த்துட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு மாஸ்டர் சூ அப்படின்னு பின்னாடி போனால் அவர் ஹீரோவை பார்த்து பயந்து ஓடியே போயிடுறாரு. இப்போ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆக்சுவலி அவருக்கு இன்னும் அவங்க மேலே லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க கூட சேர்ந்து பண்ண ஒர்க் எல்லாமே எக்ஸிபிஷனில் இருக்கிறத இவர் யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இவருக்கு தான் அவரோட ஒய்ஃபு மேலே நிறைய லவ் இருக்குல்ல, அதையே இவர் வெளிப்படையாக காமிச்சிக்க மாட்டுறாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஒருவேளை அந்த லவ்வை காமிச்சாலுமே அவன் நம்புவாளான்னு அவருக்கு தெரியல போல, பயமாக இருக்கு போல அப்படின்னு சொல்ல, அது எப்படின்னு நம்பாமல் போவாங்க, கண்டிப்பாக நம்புவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரஷ்யனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி, ஆமாம் நீ உன்னோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போறியாமே அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. இந்த விஷயத்த உன் ஹஸ்பண்ட் தான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னார், பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் அதை பற்றி பெருசாக எதுவும் நினச்சிக்கல, உங்கள் கம்பெனியோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறாராம், ஆனால் நீ ஏன் டிவோர்ஸ் கொடுக்க போகிற அப்படின்னு அதை பற்றி விசாரிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் இப்போ அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வர, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட மிஸ்ஸஸ் சூ உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட ஹேர் பின்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்க, அட இந்த ஹேர் பின்னை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா? இந்த ஹேர் பின் அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்ததாச்சே, யார் கேட்டாலும் இதை கொடுக்கவே மாட்டாங்களே, இதையா மிஸ் பண்ணாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, என்னது இது மாஸ்டர் சூ அவங்களுக்கு கொடுத்ததா? அப்படின்னா இன்னும் இவங்க ஏன் இதை வியர் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்னா இவங்களுக்கும் மாஸ்டர் சூ மேலே லவ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோ இல்லை, அவர் வேகமாக போய் மாஸ்டர் சூவை பார்த்து, மாஸ்டர் சூ இந்த ஹேர்பினோட ஓனர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. எனது இந்த ஹேர்பின் எப்படி உங்ககிட்ட கிடச்சிது? இது அவளோடதாச்சு. அதான் மாஸ்டர் சூ உங்களை உங்கள் ஒய்ஃப் பார்க்கணும்னு சொன்னாங்க, வரீங்களா இல்லையா? போடா, நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். நம்புங்க, நம்பாமல் போங்க, நான் போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் அவங்கள பார்க்க வரலன்ற விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஒரு நிமிஷம் வர அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மிஸ்ஸஸ் சூ கிட்ட ஓடி போய், மிஸ்ஸஸ் சூ உங்களோட ஹேர் பின் அங்கே ஹோட்டல்லே மிஸ் ஆயிடுச்சு, அதை உங்களோட ஹஸ்பண்ட் தான் எடுத்து வச்சிருக்காராம், அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு கெஃபேல வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல,
இது அந்த ஹேர் பின் எப்படி அந்த ஆளு கையில போணுச்சு அப்படின்னு அவங்க வேகமா கிளம்பி கெஃபேக்கு போக மாஸ்டர் சூவும் வராரு. உடனே அவர் பேசலான்னு வரும்போது, இங்க பாரு இந்த ஹேர் பின்னை எதுக்கு எடுத்த நீ அப்படின்னு சொல்ல, ஏய் நான் எடுக்கல, நீ என்னை கூப்பிட்டதா சொல்லி இந்த ஹேர் பின்னை என்கிட்ட கொடுத்தாங்க. என்னது நான் கூப்பிட்டேனா? நான் என்ன லூஸா உன்னை கூப்பிடுறதுக்கு அப்படின்னு அவங்க கோவமா ஹேர் பின்னை பிடுங்கிட்டு அங்கிருந்து போக, ஐயோ மறுபடியும் சண்டையா அப்படின்னு ஹீரோயின் அந்த ஆன்டி பின்னாடி ஓட, நம்ம ஹீரோ இந்த அங்கிள் பின்னாடி ஓடி வராரு. அப்போ மாஸ்டர் சூ ஹீரோவை திட்டுறாரு. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி போய் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க அங்கிள், நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு அவங்க மேல ரொம்ப லவ் இருக்குன்னு, ஏன் அதை ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, நீ வாயை மூடுறா, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு என் மேல லவ் இல்லையே அப்படின்னு சொல்ல, லவ் இல்லாமையா நீங்க கொடுத்த ஹேர் பின்னை இன்னும் அவங்க பத்திரமா வச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாஸ்டர் சூ, எனக்கு புரியுது உங்களோட லவ்வை அவங்க கிட்ட காமிச்சாலும் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்களான்னு நீங்கள் தயங்குறது எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு உங்களோட அந்த மானம் ரோஷம் பந்தா இது எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வச்சுட்டு உங்கள் மனசில் இருக்க லவ்வை அவகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் யோசிக்கிறாரு. இங்கே பாருங்க அங்கிள், நானும் உங்களை மாதிரியே தான் என்னோட வெட்டி வீராப்புக்காக என்னை நேசித்த ஒருத்தியை நான் புரிஞ்சிக்காம விட்டுட்டேன். இப்போ பாருங்க அவளை நான் இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கேன். ஆனால் நல்ல வேலை அவள் கடைசியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது நான் ப்ரூஃப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் நீங்களும் உங்கள் மனசில் இருக்க ஃபீலிங்கை அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே அந்த மிஸ்ஸஸ் சூ கிட்ட பேச ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட போய் சொல்லி அங்கே கூப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கல, பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்கள் மேலே உண்மையான லவ் வச்சுருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, உங்கள் மேலே லவ் இல்லாமலையா அவர் இவ்வளோ தூரம் வந்தார், அதோட நீங்க போனதுலேருந்து அவர் எந்த ஒர்க்குமே பண்றதில்ல, எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு தெரியும்ல, ஏன்னா என்ன மாதிரி அவரால் ட்ரெஸ்ஸுக்கு கலர் கொடுக்க முடியல, அதனால தான் அவர் நிறுத்திட்டாரு அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை அது ஒன்றும் காரணம் இல்லை, நீங்கள் போனதுலேருந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல, சொல்லப்போனால் அவர் ரொம்ப தனிமையில் இருக்காரு தெரியுமா. அப்புறம் எனக்கு உங்கள் நிலமை நல்லாவே புரியுது, நானும் உங்கள் இடத்துல இருந்து தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கும் என்னை நேசிக்கிற ஒருத்தரை நம்புறதா இல்லையான்னு தெரியல, அவர் உண்மையா என்னை நேசிக்கிறாரா இல்லை அவர் மனசுக்குள்ள வேற ஏதாவது எண்ணம் இருக்கான்னு புரியல. ஆனால் உங்கள் 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாகவே என்னோட வாழ்க்கையை பற்றி நான் மறுபடியும் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் தயவு செஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லாதீங்க. இங்கே பாருங்க, அவர் தினமுமே நீங்களும் அவரும் ஒன்றா சேர்ந்து செஞ்ச அந்த ஒர்க் எல்லாத்தையுமே எக்ஸிபிஷனில் போய் யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. உங்கள் மேலே லவ் இல்லாமல் இதெல்லாம் அவர் பண்ணுவாரா? ப்ளீஸ் எனக்காக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுறாங்க. பட் அப்போ அந்த லேடி, இங்கே பாரு, அவருக்கு ஒரு வேளை என் மேலே லவ் இருக்கலாம், பட் இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, யாருக்கு தைரியம் இல்லை அப்படின்னு மாஸ்டர் சூவே அங்கே வந்துடுறாரு. உடனே இவங்க பேசாமல் இருக்கும் போது, சரிவா நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணி அதுக்கு கலர் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்ல, முடியாது, உங்கள் ட்ரெஸ்க்கு என்னால் கலர் கொடுக்க முடியாது, நீங்களே கலர் கொடுத்துக்கோங்களேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இங்கே பாரு, எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற கலர் வேண்டாம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு யார் கலர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வேணும், நீ தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாரு. ஸோ அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு அதோட மாஸ்டர் சூவோட போய் அந்த ட்ரெஸ் எல்லாத்துக்குமே கலர் கொடுக்குறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா வந்த வேலை எப்படியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிரிச்சிட்டு வரும்போது ஹீரோ சொல்கிறான், ஏய் இன்னைக்கு நைட்டு நான் ஒரு ட்ராமா நடிக்கிறேன், அதுக்கு நீயும் வரியா? வரேன் அப்படின்னு ஹீரோயினும் சிரிச்சுட்டே போகிறாங்க. நைட்டும் அந்த ட்ராமா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த ட்ராமாவில் ஒரு கோர்ட்டு சீன் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்கே இருக்க நீதிபதி சொல்கிறாரு, இதோ இருக்கானே இவன் அவனோட மனைவியை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு நடிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, இவன் அவனோட மனைவியை ஏமாத்தினதால இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், சீக்கிரம் அந்த கத்தியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உடனே எந்திரிச்சு, மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் மனைவி என்னை நேசிக்கும் போது அவளை நான் நேசிக்காமல் இப்படி ஏமாத்தினது பெரிய தப்பு தான், ஆனால் தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக இந்த தடவை என் மனைவியை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்தே சொல்கிறான். உடனே அந்த நீதிபதியும் அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு இவர் உண்மையாகவே என் மேலே அன்பு வச்சிருக்காருன்றதை நிரூபித்து காட்டணும் அப்படின்னு கேட்க, ஓ நிரூபித்து காட்டணுமா, அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே அங்கே இருக்க நீதிபதி, அப்படின்னா இவனை முட்டி போட வச்சு இவன் முதுகில் அரிசி மூட்டையை வைங்க, எவ்வளோ தாங்குறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். உடனே அவன் மேலே அரிசி மூட்டையை தூக்கி வச்சுட்டே இருக்காங்க. ஹீரோவால் அதை தாங்கவே முடியல. இதை நம்ம ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்க்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் ஹீரோ ஒரு கட்டத்தில் அந்த வெயிட்லாம் தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறான். இப்போ அங்கே இருக்க நீதிபதியும் அந்த பொண்ணை பார்த்து, என்னம்மா உன்னோட கணவன் உனக்காக இவ்வளோ பண்ணுறான், இப்போ அவனை மன்னிச்சிடலாமா அப்படின்னு கேட்க, மன்னிச்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ல அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அப்போ நம்ம ஹீரோ ஃபைனலாக எந்திரிச்சு நின்று,
நீ என் மேலே உயிரே வச்சிருந்த, ஆனால் நான் தான் உன்னை புரிஞ்சிக்காம விட்டுட்டேன். ஆரம்பத்திலேயே நீ எனக்கு கொடுத்திருந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் நான் சுயநலத்தோடையும் ஆணவத்தாலையும் நடந்துக்கிட்டதால தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன. ஆனால் என்னை மன்னிச்சிரு. இப்போ கடைசியாக எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. என் மனசில் இருக்கிறது உண்மையான அன்புன்றத உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறான். இதை நம்ம ஹீரோயும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தென் அந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டேஜில் இருந்து அப்படியே வேகமாக கீழே இறங்கி ஓடி வர நம்ம ஹீரோயினும் வேகமாக ஓடி போய் அப்படியே ஹீரோவுக்கு கிஸ் கொடுத்துட்றாங்க. ஏன்னா 2 பேருமே ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வச்சிருக்க லவ் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் ஷவுலின் அவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஃபியான்ஸ் வந்து இங்கே பாரு கணக்கில் நிறைய பணம் இடிக்குது, இப்போதைக்கு நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிற, நீ தான் லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தியே. ஆமாம் பண்ணியிருந்தேன், ஆனால் கடைசி டைமில் அவங்களாம் லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற, சரி சரி இரு நான் என்னென்னு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த டைமில் கரெக்டாக ஷவுலினுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறா. பட் ஷவுலின் வந்து இங்கே நடக்கிறது எதையுமே சொல்லாமல் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மலிப்பி காலை வச்சிடுறா. அப்போ அந்த ஃபியான்ஸும் ஓடி வந்து நமக்கு மறுபடியும் லோன் கொடுக்குறான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். எப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். ஆமாம், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தேன், அவன் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தான். எல்லாம் வச்சிருக்கான் பாரு, செக் பண்ணிவிட்டு இதில் நம்ம கம்பெனியோட சீல் வச்சிரு அப்படின்னு சொல்ல அவள் செக் பண்ணலான்னு போகிறா. பட் இவன் உடனே போதும் போதும் இங்கேயே சீலை வை அப்படின்னு சொல்லி கடகடன்னு வாங்கிட்டு போகிறான். என்னதான் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கானே ஒன்றும் புரியல. இதுவே இன்னொரு பக்கம் ஹட்டிங்கையும் ஃபெங்லியையும் காட்டுறாங்க. இன்னுமுமே ஃபெங்லி நம்ம ஹீரோவை நினச்சிட்டு தான் உட்காந்துருக்கா. அப்பா அவனும் சொல்கிறான், நீ இவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணுற, ஆனால் அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டான் பாரு அப்படின்னு சொல்ல அவள் ரொம்ப ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவன் கேட்குறான், ஆமாம் நீயும் அவனும் ஃபஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணீங்க? அது லண்டனில் இருக்கும் போது அவனும் என்னோட அக்காவும் டேட் பண்ணாங்க, அப்படி தான் எனக்கு அவனை தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா என்னோட அக்காவுக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு தான் எங்கள் அக்காவுக்கே தெரியும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. என்னது ப்ரெக்னெண்ட்டா? அப்போ அது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்க இவ வாயே திறக்கலை. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட அந்த ஆப்போனன்ட் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஓனர் நம்ம ஹீரோவை கவுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கோவத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த டைமில் அந்த ஹட்டிங் அங்கே போகிறானா. அவங்ககிட்ட கேட்குறாரு, என்னடா ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா அவனுக்கு எதிராக வைக்கிறதுக்கு? எதுவும் வைக்கலை, எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல அவர் கோவத்தில் ஒரே அடியாக அடிச்சிடுறாரு. பாவம் அவன் வழியில் துடிச்சிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரும்ப கிளம்பி கம்பெனிக்கு வராரு. ரொம்பவே சந்தோஷமாக வராரு. ஏன்னா இவனும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஷ்யனுமே இவனோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த விஷயத்த அவனோட அப்பா கிட்ட சொல்ல அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹக் பண்ணிட்டு கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸில் இருக்கும் போது அப்போ ஜியாங் இருக்கான்ல, அவன் நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு அந்த பிளேஸ்க்கு வரான். பார்த்தா ஏற்கனவே அங்கே நிறைய ஃப்ளவர் இருக்குது. உடனே அவன் திருன்னு முழிக்கும் போது ஹீரோயினும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்க. ஸோ அவனும் கேட்குறான், உன் முகத்தில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நானும் ஹம்மிங்கும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறா. என்னது ஒன்று சேர்ந்துட்டிங்களா? இது அப்போ சொல்லவே இல்லை. சரி, இந்த முடிவை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை அதுக்கெல்லாம் எந்த சான்ஸும் இல்லை, அதோட நான் சீக்கிரமாகவே அவனோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ ஆமாம் நீ இண்டிபெண்டன்ட் கேர்ள், உன் மனசை வேற மாற்றவே முடியாது. பட் இருந்தாலும் கவலைப்படாத, என்னோட மனசு உடஞ்சி போனாலுமே உன் கம்பெனிக்கு ஏதாவதுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே இந்த நிலமையிலேயே நீ ஜோக் பண்ணுறியே அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, நான் ஜோக் பண்ணல, உண்மையாக தான் சொல்கிறேன். உனக்கு ஷவுலின், யோவா, குவான் இவங்கெல்லாம் எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் நானும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவ சொல்கிறா. இன்னொரு பக்கம் அந்த ஹட்டிங் இருக்கான்ல, அவன் ஸ்டீவ் கிட்ட இந்த ஃபெங்லி சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அப்பா அவன் கேட்குறான், என்னது ஃபெங்லியோட அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா, அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு கேட்க, இல்லை அந்த விஷயத்தை என்கிட்ட ஃபெங்லி சொல்லவே இல்லை அப்படின்னு ஹட்டிங் சொல்ல, அப்போ போய் அவகிட்ட நல்லா துருவி என்ன ஆச்சுன்னு கேளு அப்படின்னு ஸ்டீவ் சொல்கிறான். ஸோ இந்த ஹட்டிங்கும் நேராக ஃபெங்லி கிட்ட வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம்? அது மனசு திடப்படுத்திக்கோ, ஹம்மிங்கும் ஷூயனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அவள் கோவப்படும் போது, என்னதான் அப்படி அந்த ஷூயன் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹம்மிங் அவளையே சுற்றி வரான். அது எனக்கு தெரியாது, அதோட எப்போதுமே ஹம்மிங் என்னை லவ் பண்ணுறதா சொன்னதே இல்லை. ஸோ இங்கே தப்பு ஏன் மேலே தான் இருக்குது, நான் தான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு அவள் சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று நீ ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஏதோ உங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொன்னியே, அது யாரோட குழந்தை? அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குது? எது இல்லையே, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. என்னது சொல்லலையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நீ சொன்ன. அப்போ நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், தெரியாமல் ஏதாவது வளரி இருப்பேன், மற்றபடி எதுவும் இல்லையே அப்படின்னு இவ சமாளிச்சுட்டே போயிடுறா.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவோட வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அப்ப ஹட்சன் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். "அண்ணி இங்க பாருங்க உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் புக் எடுத்துட்டு வந்து காமிக்கிறான். அதுல ஒரு வீடு உடைஞ்சு போயிருக்கு. "என்னடா வீடெல்லாம் உடைஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்க?" அப்படின்னு கேட்க, "அது புயல் வந்து வீடெல்லாம் உடைஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறா. "அண்ணி நீங்க இல்லாதப்போ நானும் அண்ணனும் இதோ பாருங்க இதே மாதிரி தான் நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களெல்லாம் பிரிஞ்சு போய் பாவம் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தீங்க. ஆனா இப்ப பாருங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஃபேமிலியா இருக்கோம்" அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் எமோஷன் ஆயிடுது. "ஹட்சன் இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி எனக்கு gift குடுத்ததே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இன்னைக்கு நைட்டு நம்ம 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து தூங்கலாம். ஓகேவா அண்ணன்?" அப்படின்னு கேட்க, அப்படியே ஹீரோ மொறைக்கிறான். தென் டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் தூங்க போறாங்க. அப்ப ஹட்சன் ரொம்ப ஜாலியா, "ஐயா ஜாலி உங்க 2 பேருக்கும் நடுவுல தான் நான் தூங்குவேன்" அப்படின்னு சொல்ல ஹீரோ முறைச்சு பார்க்கறான். "போடா போய் அண்ணிய கூப்பிட்டுட்டு வா" அப்படின்னு சொல்ல, "இரு" அப்படின்னு ஹீரோ கிளம்பி கீழே வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ ஹீரோவும் பொறுமையா கிட்ட வந்து அவ கையில இருக்க புக்கெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே போத்தி விட்டுட்டு நெத்தியில கிஸ் கொடுக்கும்போது ஹட்சன் பார்த்து சிரிச்சிடுறான். உடனே ஹீரோ, "டேய் அமைதியா இரு" அப்படின்னு சொல்ல ஹட்சனும் சரின்னு சொல்ல ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டே அங்கிருந்து போறான். கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும். ஸ்டே டியூன்டா இருங்க. ஓகே பை பாய்.